மக்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலைல பால் கறந்து முடிஞ்சுது. பால் கறந்து முடித்த உடனே இந்த மாட்டை கொண்டு போய் காட்டுக்குள்ளே கட்டிடலான்ட்டு பார்த்தா நம்ம ஆட்டுக்குட்டி வேறு விளையாட்டு இருந்தது. அதை பார்த்துட்டு மாட்டை பிடிச்சிட்டு அப்படியே மேலே கிளம்பி தோட்டத்துக்குள்ளே கொண்டு போய் கட்டி வச்சுருவோம். வெயிலுக்கு வந்து இந்த மாடு தாங்காது. அதனால் வந்து நேரத்துலேயே வந்து ஒரு 7 மணிக்கு கொண்டு போய் கட்டிட்டோம்னா ஒரு 10 மணி வரைக்கும் மேய். நம்ம கண்ணுக்குட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறும்பு ஜாஸ்தி, துள்ளி குதிக்குது. இப்போ பார்த்திங்கன்னா மாட்டை கட்டியாச்சு. மாட்டை கட்டிட்டு அப்படியே நம்ம ஊர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம கரடு அப்படியே பார்த்துட்டு நம்ம வாழைக்காட்டை பார்த்திங்கன்னா இப்போ தண்ணி கட்டி முடிஞ்சிருக்குது பாருங்கள். இப்போ தான் தண்ணி கட்டி போட்டு மாட்டை கொண்டு வந்து கட்டியிருக்கு பார்த்திங்களா. தண்ணி அப்படியே ஈரமாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே போயிட்டு நம்ம கண்ணுக்குட்டி கொஞ்சம் மாற்றி கட்டிடலான்ட்டு பார்த்து மாற்றி கட்டிட்டு, ஆனால் அவங்க அம்மா பார்த்திங்கன்னா ரொம்ப தூரத்தில் இருக்குது பாருங்கள். அவங்க அம்மா கொண்டு போய் தூரமாக கட்டி வச்சிட்டேன். கண்ணுக்குட்டி பாட்டு கத்திக்கிட்டு கிடக்குது. இருந்தாலும் மேயிட்டும், வெயில் வர வரைக்கும் மேய்ஞ்சிட்டு அப்புறமா போய் பிடிச்சிட்டு வந்துடுவோம் பார்த்திங்களா. பார்த்தீங்களா, அழகான ஒரு பூ. இந்த பூ வந்து நாங்கள் பட்டாசு காயின்னு சொல்லுவோம். நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.